எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஃப்ரீடம் கேட் மிஷன் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம ஒரு பாடலோடு சேர்ந்து ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கிட்டோட ஷார்ட்டாக நான் ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பார். அவரால் ரொம்ப படிக்க முடியாது. அவர் ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப கண்ணீரோடு இருக்கும்போது ஒரு 2 பேர் அவருக்கு ஆறுதல் சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த பாடல் மூலியமாக நம்ம பார்ப்போம். கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல, என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல. ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. மனசு கேட்கல இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்ல. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்ல. ஒடஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. ஒடஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு, நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல. இல்லாம நான் வாழ
இந்த குட்டி பசங்க டான்ஸோட ஸ்கிட் பண்ணாங்க. இந்த ஸ்கிட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயேசுப்பா வந்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தாரு. இந்த நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் வந்து இயேசுப்பா வந்து அவருக்கு அன்பாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் வந்து நமக்காக இன்னுமாய் உயிரோடு இருக்கிறார். தேவன் வந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் நம்ம மேல் அன்பு வைத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். நம்மளும் வந்து அவருடைய வழியிலேயே நடந்து அவருக்காய் நம்ம வந்து வைராகியமாகவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாகவும் நம்ம வந்து நிற்போம். நன்றி.